நாத்து கையில் பூச்செண்டுலாம் வச்சிருக்கா, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கே திருடினது? மைனி இது திருடலாம் செய்யலை, அங்கே குப்பை தொட்டியில் கிடந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன். உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு. குப்பை தொட்டியில் போய் நீ என்னத்துக்கு கை வச்சுட்டு கிடக்கா? மைனி அந்த ஆடை பிடிக்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். சை, ஒரு ஆடுக்காக குப்பை தொட்டிக்குள்ளலாம் போய் கை வச்சிட்டு இருக்கா. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லு. மைனி அப்படி சொல்லாதியே. ஏட்டி தள்ளி நில்லுங்கிறே வந்து ஒட்டிட்டு இருக்கா. அப்ப அங்கே தள்ளிப்ப. மைனி எனக்கு இப்போ குப்பை தொட்டிலாம் அசிங்கமாக தெரியலை. எனக்கு அந்த ஆடை பிடிச்சி கல்மா பண்ணணும். அந்த ஆடை அறுத்து அதோட இதெல்லாம் நல்லா இந்த நம்ம பாட்டிலாம் செய்வாங்கல்ல, உப்புல காய போட்டு வைப்பாவல்ல, அது போட்டு வறுத்து சாப்பிடணும் மைனி. எனக்கு ஆசையாக இருக்குது. ஏட்டி எல்லாம் சரிதான். அந்த ஆடை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. சுற்றி பாரு எவ்வளோ மரம் இருக்குது, கீழே பாரு புல் இருக்குது. அழகாக அதை காமிச்சு கூட அந்த ஆடை நம்ம வீட்டுக்கு விரட்டிட்டு போயிருக்கலாம். பைத்தியக்காரத்தனமாக போய் குப்பைகளெல்லாம் கடந்து எடுத்துட்டு இப்போ அது ஓரமாக வை. சரி மைனி, நீங்கள் எப்படியாவது எனக்கு அந்த ஆடை பிடிச்சு கொடுத்து கறி குழம்பு வச்சு கொடுத்தாலே போதும். எனக்கு இந்த பூவும் தேவையில்ல, குப்பை தொட்டிக்குள்ள கையை வச்ச வருத்தமும் எனக்கு இல்லை. ஏட்டி நாத்து, எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டு. என்னது மைனி? ஏட்டி ஆட்டை பிடிச்சிட்டு போய் ஆட்டுக்கு சொந்தக்காரன் நம்ம வீட்டை தேடி வந்துட்டானா என்னட்டி பண்ணுறது? மைனி ஆடு வளர்க்குறவங்க எப்படி வளர்ப்பாங்க? ஒரு 5 ஆடு, ஒரு 3 ஆடு, அப்படி கொஞ்சம் கூட்டமாக தானே வளர்ப்பாங்க. ஒத்த ஆடு மேய்டிடி எங்கேருந்து வந்துச்சு நமக்கு தெரியுமா? எந்த ஊருன்னே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு நைஸாக தள்ளிட்டு போயிடலாம். தள்ளிட்டு போகணுமா? அதான் மைனி, கழுத்தில் கயிறை கட்டி நம்ம இழுத்துட்டு போயிடுவோம். ஏட்டி எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. ஆட்டுக்காரன் தேடி வந்துட்டான்னு நினச்சிக்கியே. அப்படிலாம் தேடி வரமாட்டான். ஏட்டி சிங்கம் படம் பார்த்துருக்கியா? ஆமா மைனி. ஏட்டி அந்த படத்தில் இப்படிதான் ஆடுக்குட்டியே களவாண்டி விவேக் சாரு கறி வச்சு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கு சொந்தமானவர் தேடி வருவார். பார்த்துருக்கியா? ஆமா மைனி, அந்த காமெடி பார்த்துருக்கேன். ஆ, அதான் சொல்ல வரேன். அவன் எப்படி கேட்பான்? சாமி எனக்கு ஒரு சந்தேகம். மைனி 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 நான் சொல்றேன். சாமி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ஆடை திருடினவனை என்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இந்த ஆட்டை தின்னவனோட புழுக்கையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோட புழுக்கை தூக்கிட்டு அலைவானா? அதை தானே நீங்கள் சொல்றீங்க? ஏட்டி ஆமாம், அதே தான். மைனி அப்பெல்லாம் நம்மளை தேடி யாரும் வரமாட்டாவ. ஏட்டி அப்படிலாம் நீ நம்பாத. ஆடு இருக்கிற விலைக்கு ஆடை திருடிட்டு போயிட்டோம்னு வச்சுக்க, நம்ம சத்தியமாக செத்தோம். அது நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம அவ்வளோதான். மைனி என் முடிவை மாத்திட்டேன். என்ன முடிவுட்டி? மைனி இந்த காக்கா கரைச்சல் என்னால் தாங்க முடியல. இன்னைக்கு வேணா பேசாம நம்ம இந்த ஆடை கலட்டி விட்டுட்டு இந்த காக்காவை பிடிச்சி காக்கா பிரியாணி வச்சு சாப்பிடணும் மைனி. சரிதான், கிறுக்கு பிடிச்ச அலையிறியா நீ? காக்கா பிரியாணி ஆட்டுக்கறி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ நம்ம ரகத்தில் உள்ளவளே கிடையாது போலயே. பின்ன என்ன மைனி, காத்துக்குள்ள வந்தே கான்னு கரைஞ்சிக்கிட்டு இருக்குது, கடுப்பாகுது. பாவம், அந்த காக்காவே ரொம்ப கத்தி கத்தி தொண்டை வலி வந்துருச்சு போல. இப்போ பாருங்க, அந்த காக்கா தன்னால பறந்து போகலன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் அது பிரியாணி தான். ஷு ஷு போ. அவ கையில் மாட்டி இன்னைக்கு பிரியாணி ஆயிராத. போ, பறந்து போ. அவ கையில் மாட்டிட்டு காக்கா நான் பிரியாணி ஆகுறானா இல்லைனா காக்கா அவ கண்ணை கொத்தி காக்கா அவன் கண்ணை கெடுக்கிறானா நான் பார்க்கலாம். ஐயோ இவளுக்கு பார்வை சரியில்லையே. இந்த உனக்கு தான் பூச்செண்டு, சாப்பிடுமா? வா. ஆமாட்டி ஆட்டை, என் சொல்லு குட்டி, என் அழகு சொல்லலாம், இங்கே வாங்க, உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் அறுத்து குருமா வைக்கிறேன், வாடி தங்கம் அப்படின்னு கூப்பிடு, வரும். மைனி உங்களுக்கு பாசத்தோட வேல்யூவை பற்றி தெரியலை. நம்ம பாசமாக இருந்துச்சுன்னா நம்ம அன்புக்கு எல்லாமே அடிமையாகும். ஆமாடி, நம்ம பாசத்தோட மதிப்பு 6 அறிவு இருக்கிற ஜீவனுக்கே தெரிய மாட்டேக்கு. இதெல்லாம் 5 அறிவு ஜீவன்டி, இதுக்கு எப்படி டீ தெரியும்? போங்க மைனி. இந்த பூச்செண்டு சாப்பிடுமா? இந்த உனக்கு தான். இந்தா. லஞ்சமா கொடுக்க பாக்குறீங்க எனக்கு. நான் எதுக்கும் அடங்க மாட்டேன். இருங்கடி, நான் இப்போ ஓட்டத்தை காமிக்கேன். மைனி இந்த ஆடு நம்ம அன்புக்கெல்லாம் அடிமையாகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என் வீர சாகசத்தை மட்டும் பாருங்க. என்னட்டி பண்ண போறா? யாய், இப்போ எங்க வீட்டுக்கு நீ வாரியா இல்லையா? கீழே இறங்கடி நாத்து. சொன்னா இதான் கேட்கணுங்கிறது. அந்த ஆடு தூக்கி ஒன்னே வீசிச்சா
இதுல வேற அன்புக்கு அடங்கும் அடிமையாகணும் வசனம் வேற வசனம் என்ன? போங்க மைனி, இந்த ஆடு இப்படி பண்ணுனா எதிர்பார்க்கவே இல்லை. மைனி, இந்த ஆடு பண்றத பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆட்டுக்கறி திங்கங்கிற ஆசையே வெறுத்து போச்சு. சரி அப்போ வா, கடை வீதி பக்கம் போய் கோழிக்கறியாவது வாங்கிட்டு வருவோம் வா. நீ இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டாகணும்னு ஆசைப்பட்டிருக்கா, உன் ஆசையா நான் கெடுக்கணும் வா. நம்ம அப்படியே மெதுவாக போய் அங்கே கோழிக்கறியை வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். மைனி, சின்னட்டி வா. முடியாது மைனி, எனக்கு இப்பதான் ரொம்ப வெறிய கோவமும் அதிகமாகுது. நாளைக்கு அந்த ஆடை பிடிக்காம விட மாட்டேன். எட்டி சொல்கிறத கேளு. இந்த ஆடு எவன் விட்டு ஆடுனே தெரியல. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நினச்சிக்கு வா, வீட்டுக்கு போவோம். இதை மீறி பிடிச்சு வேற ஏதாவது பிரச்சனையில் நம்ம மாட்டிக்க கூடாது டி. முடியாதுன்னா முடியாது. இன்னைக்கு அந்த ஆடா நானான்னு பார்த்துடலாம். இந்த நாலு முடியக்க மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. இவ வேற வந்துட்டாளா? இனி இவ பங்குக்கு என்னன்னா செய்ய போறான்னு தெரியலையே. ஷோ, இன்னைக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிட்ட மாதிரி தான். ஏக்கோ நாலு முடியக்கோ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? வாவ், அதுல பூச்செண்டுலாம் கிடக்குது. நெட்ட, எனக்கு அந்த ஆடு வேணும். ஆட்டுக்காரனை எங்கேயாவது பாத்தியன்னா காசு எவ்வளோன்னு விசாரிச்சு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதுக்கே மூஞ்சி இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்கா. இவ ஒருத்தி தலையும் புரியாம வாழும் புரியாம வந்து லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் நெட்ட, லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. அவளுக்கு அந்த ஆடை திருடிட்டு போய் வீட்டில் அறுத்து அவளுக்கு உப்பு கண்டம் போட்டு வைக்கணுமா, அப்புறம் கறி குழம்பு வச்சும் கொடுக்கணுமா. அந்த ஆடு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. அச்சுச்சோ எக்கா, திருடுறதுலாம் தப்பு. நமக்கு புரியுது டி, என் நாத்துக்கு புரிய மாட்டுக்கே. சொல்லி பார்த்துட்டு அவன் மண்டையில ஏற மாட்டுக்கு. நாத்து என்ன? நாத்து, திருடுறது ரொம்ப தப்பு. ஒன்று சந்தையில் போய் காசு கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிடு. இப்படி திருடிலாம் சாப்பிட்றது ரொம்ப தப்பு நாத்து. அப்புறம் மாட்டிக்கிட்டோன்னா நமக்கும் அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம். நெட்ட, நீ தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காத. எனக்கு இப்ப அசிங்கத்தை பத்திலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப அந்த ஆடு வேணும். இதுக்கு முன்னாடி கூட இந்த ஆடு மேல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா நான் அதை மேலே ஏறி உட்காந்துருந்தா என்னை தூக்கி வீசி தள்ளி விட்டுட்டு அது எவ்வளவு கெத்தா நிக்குது பாரு. அதுக்காகவா அந்த ஆட்டை அறுத்து கல்மா பண்ணணும்னு நினைக்கிறா? எஸ். விளங்கிரும். எக்கா நாலு முடி எக்கா, உங்க நாத்து இருக்கிற மூளையை இழந்துட்டு இருக்காளா? அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அறிவில்லாத மாதிரி பேசிட்டு நிக்கா. எட்டி, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்டி, அவள் அடங்க மாட்டாங்கிறாடி. வா அட்டி, வா வா சு, வா. நீ இன்னைக்கு என்ன நீ கத்தினாலும் ஒண்ணு விட போறதில்ல. எங்க ஓடுற? வா வா, வீட்டுக்கு வா. எவமாவா எங்க வீட்டு ஆட்டை இழுத்துட்டு போறது? எக்கோ, ஆட்டுக்காருக்கு சொந்தக்கார் வந்துட்டாருக்கோ, வாங்கக்கோ, நம்ம வீட்டை பார்த்து ஓடிடுவோம். யோ, என்ன? நாத்து, அவள் பாவம் டி, ஒத்தையில மாட்டிக்கிட்டா கஷ்டப்படுவா. அக்கோ சொன்னா கேளுங்க, மாட்டிக்கிடாதியே, வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம். டி, அவளை பார்த்தா பாவமா இருக்கு டி. ஏமோ, எங்க வீட்டு ஆட்டை எங்க வரட்டிட்டு போறாமோ உன்ட்ட கேட்டேன். இது உங்க வீட்டு ஆடுன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கியே? ஏக்கோ, உங்க நாத்தோட சவுண்டை பத்தியில எப்படி குரல் வசருது பாருங்க. இவளை நம்பி நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை நின்று நினைச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற 4 முடியும் நமக்கு இல்லாம ஆயிரும்க்கோ. நாத்து வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மைனி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இவரு சொல்றத நம்பி இந்த ஆட்டை நம்ம இங்க விட்டுட்டு போக முடியாது. இந்த ஆடு இவருக்கு தான்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கும் சொல்லுங்க? போய் சொல்லிட்டு திரிவாரு. 5 நிமிஷம் நின்னுங்க, இந்த ஆடை நம்ம கையோட கூட்டிட்டு போயிடலாம். ஏக்கோ, நான் போயிட்டு வரேன்க்கோ. நீங்க இங்க நின்னாலும் சரி, இல்லைன்னா இங்கேயே பாய போட்டு படுத்தாலும் சரி. நாத்து நில்லுட்டி, நானும் வாரேன், நம்ம ரெண்டு சேர்ந்தே போவோம். யோ மனுஷா, சொல்லுங்க, இது உங்க ஆடுதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கியே?